ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பர்த்டே போஸ்டர் எடிட்டிங் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இன்ஷாட்டை மட்டுமே யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். வீடியோவில் பொறுத்த மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல கைஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் போகிற மாதிரி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ளே வந்து பிளாங்க் சூஸ் பண்ணுங்க. பிளாங்க் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேன்வாஸ்லாம் நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை கைஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக கட் அவுட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கட் அவுட் கொடுத்தீங்கன்னா PNG கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்துருங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து அந்த ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு டெக்ஸ்ட்டை தான் நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். அந்த பஸ்ட்டுக்குள்ள ஹாப்பியை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கலருக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிங்க கைஸ். நான் வந்து பிளாக் கலரே சூஸ் பண்ணியிருக்கேன். பார்டரும் பிளாக் தான், க்ளோவும் பிளாக் தான் கைஸ். டெக்ஸ்ட் கலரும் பிளாக் தான். நெக்ஸ்ட் அடுத்ததாக அந்த ரைட் சைடில் ஒரு 3 கோடு போட்டுருங்க. அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா பெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்டாக அந்த பெண்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு 10 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 10 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே நீங்கள் லைட்டாக ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே போய்ட்டு பர்த்டேன்னு டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கலருக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுற கலரே அப்படியே பார்டருக்கும் க்ளோவுக்கும் கொடுத்துருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது கீழே கொண்டு வந்து கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப வந்து நம்ம இன்ஷாட் ஆப்பே ஓப்பன் பண்ணி அதே ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ளே வந்துடுங்க. ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ளே வந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து பிளாங்கே சூஸ் பண்ணுங்கள். பிளாங்கை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப கட் அவுட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கட் அவுட் பண்ணுங்கள். கட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த PNG வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தந்துருங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. PNG ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஜூம் இன் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம டேட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மந்த்தை வந்து டைப் பண்ணிங்க. மார்ச்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. என்கிட்ட இருக்க ஃபாண்ட்டில் நான் சூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருந்தோ அந்த ஃபாண்ட்டை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்கள்கிட்ட உள்ள ஃபாண்ட்டில் எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை டைப் பண்ணிவிட்டு அதாவது மந்த்தும் இயரும் நம்ம டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டேட் வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கைஸ். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக கலர்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த PNGயில் கொண்டு போய் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா டார்க்காக இருக்க கலரே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நானும் ஒரு கலராக தான் செலக்ட் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட்டாக தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னாலே தெரியும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்த டேட் தான் டைப் பண்ண போகிறோம். டேட்டை டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு வந்து கீழே வந்து ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள். நான் எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவையும் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்ஷாட் ஆப்பே ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட், அதாவது ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ளேயே வந்து நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிளாங்கை சூஸ் பண்ணுங்கள். பிளாங்கை சூஸ் பண்ணிவிட்டு கேன்வாஸுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து 3:4 ஒரு ரேஷியோ இருக்கும். அந்த 3:4 ரேஷியோ வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்ததாக இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் கைஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் நல்லா ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப பிப் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு ஃபஸ்ட்டு டைப் பண்ணோம்ல கைஸ், அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி டாப்பில் கொண்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்படியே வந்து நீங்கள் டிராஃப்ட்டில் சேவ் பண்ணுங்கள். டிராஃப்ட்டில் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து நீங்கள் அதாவது ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ளே போய்ட்டு திரும்ப நியூ ப்ராஜெக்ட்டை கொடுத்து நீங்கள் கட் பண்ண போகிற இமேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை கைஸ். நீங்கள் வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு கட் அவுட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கட் அவுட் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் ஆகிடும். அப்படி ஏதாவது உங்களுக்கு எரேஸ் ஆகாத இடம் இருந்ததுன்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ரஷ் டூலையும் எரேஸ் டூலையும் யூஸ் பண்ணி நீங்கள் கட் அவுட் கிளியராக கட் அவுட் பண்ணுங்கள். கட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிஸ்கார்ட் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டில் உங்களுக்கு வீடியோ வந்து ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணி வச்சிருப்போம். அந்த டிராஃப்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ நம்ம கட் பண்ண ஃபோட்டோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஜூம் இன் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாஸ்க் செக்ஷனுக்குள்ள வந்துடுங்க. மாஸ்க் செக்ஷனில் வந்து செகண்ட் ஒன் மாஸ்க்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த பாக்ஸை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபேஸுக்கு மேலே அந்த லைன் போகிற மாதிரி நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இடத்தை மட்டும் அப்படியே எரேஸ் பண்ண மாதிரி கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோவை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து அந்த டேட் இமேஜ் வந்து பிப் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு டேட் PNG வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி நான் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப பிப் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு இந்த லைட் இமேஜும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து டெலிட் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து PNG வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் இன் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிளெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி ஜூம் இன் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் அந்த பேக்ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே தெரியுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப பிப் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த PNG அதாவது ஃபோட்டோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்களோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதே ப்ராசஸ் தான் கைஸ். மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணதே அப்படி நம்ம திரும்ப பண்ண போகிறோம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் இமேஜை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால தான் இவ்வளோ ப்ராசஸ் கைஸ். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா
இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப பிப் ஆப்ஷன்லேயே வாங்க. பிப் ஆப்ஷன்லேயே வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணோம்ல கைஸ் அந்த லைட் இமேஜ் அதே திரும்ப இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் லைட்டாக ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அதுக்கடுத்து டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுடைய விருப்பம் தான் கைஸ், நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு எடிட்டிங் பர்பஸுக்காக எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள்னு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் தான். கலர் வந்து நான் வந்து பிளாக் கலரே சூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் தான் கைஸ் ஃபுல்லாகவே, அதாவது டெக்ஸ்ட் கலரும் பிளாக்கு, பார்டரும் பிளாக்கு, க்ளோவும் பிளாக்கு கைஸ். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக கொண்டு வந்து ஜூம் அவுட் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கீழே பாட்டமில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்தது அண்ணனுக்குன்னு டைப் பண்ண போகிறோம். அந்த அண்ணனுக்குன்னு டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கலர் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரே கலர்லேயே எல்லாத்தையுமே ஆட் பண்ணாதீங்க. கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க. நான் வந்து ஒயிட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் கலரும் ஒயிட்டு தான் கைஸ், பார்டரும் ஒயிட்டு தான், க்ளோவும் ஒயிட்டு தான் கைஸ். ஆஸ் யூஸ்வல் அதே ப்ராசஸ் தான். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களால் எந்த அளவுக்கு ஜூம் இன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜூம் இன் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாண்ட்டும் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இருந்தால் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா ஒரே ஃபாண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக கீழே கொண்டு வந்து நான் ஜூம் இன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் டெக்ஸ்ட்டு அது என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு டைப் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து பண்ணாலும் ஓகே தாங்க. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ஆட் பண்ண டெக்ஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே தாங்க. அது வந்து உங்களோட விருப்பம் தான். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கலர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ள டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து ஆட் பண்ணிங்கன்னா கலர் வந்து பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணி தான் கைஸ் ஆகணும். அதனால தான் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் காப்பி பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா அதில் டிராஃப்ட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம் கைஸ். அதுக்கு பேக்ரவுண்டில் அதாவது ஒரு பார்டர் மாதிரி ஒரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ். ஃபோட்டோ வந்து நீங்கள் திரும்ப வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எந்த அளவுக்கு அதாவது நீங்கள் வந்து கீழே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவீங்களே அதுக்கு பார்டர் வரா மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள். நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாஸ்க்குள்ளே வந்துடுங்க. மாஸ்க்குள்ளே வந்துட்டு செகண்ட் ஒன் மாஸ்க்கை செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் மாஸ்க்கை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே ரொட்டேட் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பாக்ஸை வந்து நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த எரேஸ் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்ததாக டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா திரும்ப வந்து அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரைட் சைடு டாப்பில் எடிட்னு பென்சில் ஐக்கான் காமிக்கும். அது உள்ளே போய்ட்டு பார்டர் வந்து ஒரு 3 or 4 கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கலர் உங்களோட விருப்பம் தான். கலர் நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி போகிற மாதிரி பின்னாடி தான் கைஸ் இருக்கும் அந்த இமேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ். அதை விட்டு கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி மட்டும் நீங்கள் ஜூம் இன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஆட்டோ அட்ஜஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். இதோட இந்த வீடியோ முடியுது. ஃபோட்டோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிடலாம் கைஸ். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வருவாங்க கைஸ். பாய் கைஸ் அண்ட் பாய் கைஸ்.